இப்போ மாணாக்கர்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அதாவது அரசாங்கம் படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அதை கற்றுக்கொள்கிற மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. படிப்பு சொல்லிக் கொடுப்பது எவ்வளோ கஷ்டமோ அப்போ அதை 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 கற்றுக்கொள்வது, படிப்பை கற்றுக்கொள்கிற அந்த மாணாக்கர்களுடைய பணியும் கஷ்டமானது தான். படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும், படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா படிப்பது என்பது ஒரு வேலை. அந்த வேலையை ஆசிரியர் மாணாக்கரிடமிருந்து வாங்குகிறார். அப்படி இருக்கும்போது ஒரு வேலை வாங்கும்போது அதுக்கு ஊதியம் கொடுக்கணும். ஊதியம் கொடுக்காமல் வேலை வாங்கினீங்கன்னா அதுக்கு கொத்தடிமைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொத்தடிமைத்தனம். அது ஊதியம் வாங்காமலே நீங்கள் வேலை வாங்குகிறீர்கள் மாணாக்கர்களிடம் அப்படின்னா அது கொத்தடிமைத்தனம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்ககிட்டேருந்து வேலை வாங்குறீங்க அப்படின்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம யார்கிட்டேருந்து வாங்கினாலும் சரி அவங்களுக்கு அது ஊதியம் கொடுக்கணும். அதனால் ஊதியம் கொடுக்காம எங்கேயுமே யாரும் வேலை வாங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மாணவ சமுதாயத்திடம் ஊதியம் கொடுக்காமலே ஆசிரியர் சமுதாயம் வேலை வாங்க நினைப்பதால் தான் அந்த மாணாக்கர்கள் படிக்கிறதுல பெரும்பாலானவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்குது. உலகம் முழுக்க இதான் நடைமுறை. உலகம் முழுக்க மாணவ சமுதாயம் மாணவ சமுதாயத்தை படிக்க வைப்பதற்கு ஆசிரியர் சமுதாயம் பெரிய போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. போராடி தான் அவங்கள படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணமே அந்த மாணவ சமுதாயத்துக்கு நீங்கள் ஊதியம் கொடுப்பதில்லை. ஊதியம் கொடுக்கணும். ஊதியம் கொடுத்தா அவங்க படிப்பாங்க. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு ஊதியம் இல்லாமல் அவங்க பணத்துக்காக பெற்றவங்களை எதிர்பார்க்குறாங்க. ஒரு 25 படித்து முடிக்கிற வரைக்கும் பெற்றவங்களை எதிர்பார்க்குறாங்க. கையேந்தி நிற்கிறாங்க. ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமை. அப்போ அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் அவங்க இந்த சின்ன வயசில் வாழ்கிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நல்ல பழக்கங்களே இல்லாமல் இருக்குது. எப்போ அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ படித்து முடித்து, அப்போ தான் அவங்க மரியாதையே உணர்கிறாங்க. ஒரு மரியாதைன்னா இதான் போலுக்கு. அப்போ தான் அவங்கள மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. 4 பேர் அவங்கள எப்போ மதிக்கிறாங்கன்னா படிக்கும் போதெல்லாம் மதிக்கிறது கிடையாது. படிக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு மரியாதை உண்டு தான். ஆனாலும் அந்த அளவுக்கு வேலை என்றைக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ படித்து முடித்து அன்றைக்கி தான் அவங்களுக்கு மரியாதை கிடைக்குது. நல்லா படிச்சிருக்கிறாருங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் கட்ட மாட்டாங்க. படித்து முடித்து வேலை பார்க்குறாரா, நல்லா படிச்சிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்களா, ஒரு பொண்ணு அல்லது ஒரு பொண்ணை ஆண் கல்யாணம் பண்ணிப்பாங்களா, அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி பொண்ணுங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் குறிப்பாக ஆணுக்கு இந்த உதாரணத்தை நம்ம சொல்லலாம். ஒரு ஆண் நல்லா படிச்சிருக்கான், பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கான், ஆனால் வேலைக்கு அவன் போகல அப்படின்னா, போக மாட்டான் அப்படின்னா அவனுக்கு ஃப்யூச்சரில் வேலைக்கு போவாங்கிற நம்பிக்கையில் கூட பொண்ணு கொடுப்பாங்க. பொண்ணு அவனுக்கு கிடைக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. அவன் வேலைக்கே போக மாட்டான், ஆனால் நல்லா படிச்சிருக்கான், படிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னா அவனுக்கு யாரும் பொண்ணு கிடைக்காது திருமணத்துக்கு. இப்போ வேலை கிடைச்சாதான், வேலை தான் ஒருவருக்கான மரியாதை கூட, ஒருத்தர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு உதவியாக இருக்குது. வேலை பார்க்குறவரை நம்பலாம், ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நம்பக்கூடாது. வேலை பார்ப்பவரை நம்பலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். வேலை பார்க்குற ஒருத்தருக்கு தான் பொண்ணு கிடைக்கும் திருமணம் செய்து கொள்வதற்கு. இப்போ அவர் வேலையே பார்க்க மாட்டார், அவர் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார், இல்லை நிறைய படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டார் அப்படின்னா அவருக்கு பொண்ணு கிடைக்காது. அப்போ வேலைங்கிறது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான. அப்போ வேலைக்கு போனால் தான் ஒருத்தருக்கு மரியாதை. காரணம் என்ன, வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. எப்போ ஆரம்பிக்கிறாரோ அப்போ தான் அவங்களுக்கு மரியாதைங்கிறது கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் வேலை பார்க்குற பெண்களுக்கு தனி மரியாதைன்னு ஒன்று இருக்குது. வேலை பார்க்காமல் பெண்கள் இருந்தாலும் வேலை பார்க்குற பெண்களுக்கு, வேலை பார்த்து சுயமாக பணத்தை சம்பாதிக்கிற பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை ஒரு நல்ல சமூகத்தில் நிறையவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அவங்களுக்கு மாணாக்கர்களுக்கு, மாணவ சமுதாயத்திற்கு நீங்கள் சம்பளம் கொடுக்காமலே அவங்ககிட்ட வேலை வாங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாணவ சமுதாயம் வீட்டிலே பெற்றவங்ககிட்டேருந்து உரிமையோடு திருட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு பெற்றவங்களுக்கு தெரியாமல் பணத்தை திருடுறது, அது உரிமையோட அம்மாக்கிட்ட இருந்து தானே திருடுறோம், அப்பாக்கிட்ட இருந்து தானே திருடோம் அப்படின்னு சொல்லி உரிமையோடு திருடுறாங்க வீட்டில். அப்புறம் யார்கிட்டையும் மரியாதையாக அவங்க அந்த மாணவ சமுதாயத்துக்கு, பெரும்பாலான மாணவ சமுதாயத்துக்கு பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே எப்படி பேசணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, அவங்க இன்னும் சம்பாதிக்கல. மரியாதைன்னா என்ன, அவங்கள எல்லாரும் அவமானப்படுத்துகிற மாதிரியே அதாவது பெற்றவங்க அடிக்கிறாங்க, ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுத்துருந்தா
அவங்க சம்பாதிக்கிற ஒருவராக இருக்கும் பொழுது சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு சேர்கிற காலங்கள்லேருந்து அவங்க படிப்பதற்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருந்தா அவங்கள யாராவது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஏன்னா அவங்களும் சம்பாதிக்கிறாங்க இந்த உலகத்தில். நாங்களும் படிக்கிறோம், படிக்கிறது ஒரு வேலை, கஷ்டமான வேலை. அந்த வேலைக்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம், அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் சம்பளம் வாங்கிட்டு தான் நீங்களும் வந்திருப்பீங்க, படிப்பதற்கு சம்பளம் வாங்கிட்டு தான் நீங்களும் வந்திருப்பீங்க. நாங்கள் எங்கள் பொருளாதாரத்துக்கு தேவையான பணத்தை நாங்கள் யார்கிட்டையும் எதிர்பார்க்கல, நாங்கள் படித்து தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம், படிப்பதற்கே சம்பளம் தர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மரியாதையை சின்ன வயசுலேயே உணர்வாங்க. இப்போ படிப்பதற்கு சம்பளம் கொடுக்காதனால என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுலேயே வந்து பெற்றவங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு கெஞ்ச வேண்டியது இருக்குது. ஒரு சுற்றுலா போகணுமா, அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே பணத்தை கெஞ்ச வேண்டியது இருக்குது. கெஞ்சி தான் கேட்டு ஒரு சுதந்திரமாக. அப்புறம் வந்து ஏதாவது பெரும்பாலும் வந்து அம்மாக்கிட்டேருந்து திருடுவாங்க, உரிமையோடு திருடுவாங்க, அது ஜாலியாக கூட திருடுவாங்க. ஆனாலும் அது திருட்டு தானே. அப்பாக்கிட்டேருந்து கூட அப்பா சட்டை பாக்கெட்லேருந்து உரிமையோடு திருடுவாங்க. அப்போ அது ஜாலியாக திருடினாலும் அது திருட்டு தானே. அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை சுவாரஸ்யமாக கெட்ட பழக்கங்களை செய்வதில், ஒரு கெட்ட செயல்களை செய்வதில், திருடுவதில் ஒரு சுவாரஸ்யத்திற்காக பழகி விடுகிறார்கள். அது கூட இந்த பிற்காலங்களில் இங்கே திருட்டு, லஞ்சம், ஊழல் பெருகுவதற்கு அது ஒரு காரணம். அப்போது மக்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா பிற்காலங்களில் படிக்கும்போதே அவங்கள நேர்மையாக இருக்க வைங்க. படிப்பதற்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுங்க. அப்போ அவங்க ஏன் வந்து பெற்றவங்ககிட்டேருந்து திருட போகிறாங்க? ஏன்னா அவங்களே வந்து அவங்களுக்கே சம்பாதிக்கிறாங்க, படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கும்போது பெற்றவங்ககிட்ட இருந்து, அம்மாக்கிட்டேருந்து, அப்பாக்கிட்ட இருந்தோ அவங்ககிட்டே நேர்மையாக இருப்பாங்க. அம்மாக்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாங்க. அப்பாக்கிட்ட வாங்கின கடன் வந்து இப்போ சின்ன பசங்க கடனே வாங்குறது இல்லை. அப்பாக்கிட்டேருந்து இவங்க எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? பெற்றவங்ககிட்டேருந்து வாங்குறது தான். 100 கொடுங்க, 100 கொடுங்க, அதை திருப்பி தரேன்னு இவனால எப்படி சொல்ல முடியும்? இவன் தான் சம்பாதிக்கலையே. பசங்க தான், மாணவ சமுதாயம், அவங்க தான் சம்பாதிக்கிறது இல்லையே. அப்போ எப்படி திருப்பி கொடுப்பாங்க? அப்போ திருப்பி கொடுக்காமலே கடனை வாங்குறாங்க. அதாவது கடன் சொல்லி வாங்காமல் 100 கொடுங்க, 200 கொடுங்கன்னு அம்மா அப்பாட்டேருந்து கேட்டுக்கிறாங்க. ஆனால் என்றைக்குமே அவங்க திருப்பி அதை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் சம்பாதிக்கலையே. அப்போ வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியாத அந்த வழக்கத்திற்கும் அவங்க ஆளாகிறாங்க. உரிமையோடு திருடுவதற்கும் பழகி கொள்கிறார். அதனால் மாணவ சமுதாயத்தை நேர்மைனா என்ன அப்படிங்கிறத அவங்க வாழ்கிற காலத்தில் புரியணும், அந்த சின்ன வயசுலேயே புரியணும். அப்படின்னா படிப்பதற்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பணத்தை கையாளுவார்கள். பணத்தை எப்படி கையாள வேண்டும், பண விஷயத்தில் எப்படி நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த படிக்கிற வயசுலேயே அவங்க கற்றுப்பாங்க. அது அப்போ வாழ்க்கை நல்லாயிருக்கும்.